மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேவெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 மற்றும் 39. தேவன் பூமியின் அஸ்திபாரங்களை போடுவதற்கு முன்பே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. ஆனால் அவர் நம்மை வெறுமனே தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நம்மீது தமது அன்பை வைத்துள்ளார். அதாவது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது மட்டுமல்ல, நாம் நேசிக்கவும் படுகிறோம். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் தேவன் நம்மீது கவனம் செலுத்துகின்றார். ஒவ்வொரு உயர்வையும், ஒவ்வொரு இரக்கத்தையும், ஒவ்வொரு நல்ல தருணத்தையும், ஒவ்வொரு கெட்ட தருணத்தையும், ஒவ்வொரு மழையையும், ஒவ்வொரு பள்ளத்தாக்கையும், ஒவ்வொரு மகிழ்ச்சியையும், ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் காண்கின்றார். நம்மை நேசிப்பதற்காகவே தேவன் நம்மை படைத்துள்ளார். மேலும் அவர் நம்மை நேசிப்பதை ஒருபோதும் நிறுத்தவே மாட்டார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டதற்காக நன்றி. எங்களை காண்கின்ற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மாயமற்ற அன்பை நாங்கள் எப்பொழுதும் சிந்திக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.